ஆளுநர் ரவி அவர்கள் ஏதாவது ஒரு சர்ச்சையை உருவாக்கிட்டே இருக்காரு. அதனால் என்ன நன்மை நடக்குதுன்னு அதை பற்றி தேடி ஒரு 10 பேர் 20 பேர் 50 பேர் விவாதம் பண்ணி நமக்கும் ஏதாவது ஒரு தகவல் கிடைக்குது. இன்று ஒரு தகவல் மாதிரி ஏதாவது ஒன்று கிடச்சிருது. சமீபத்தில் அவர் காடு படிக்காதவர்னு சொல்லியிருந்தார். பள்ளி படிப்பு கூட முழுசாக முடிக்கலன்ட்டு. ஆனால் அவர் கல்லூரியில் படிச்சுருந்துருக்காரு. அதை முடித்தாரா என்னன்னு தெரில, கல்லூரியில் படிச்சுட்டு இருந்திருக்காரு. அது வரைக்கும் தெரியுது. அவருக்கு மொழிகள் மேலே தீரா காதல். நிறையா மொழிகளை கற்றுட்ருக்காரு. இந்தியாவுக்கு வராரு, மத போதகராக தான் இந்தியாவுக்கு வராரு, தமிழ்நாட்டுக்கு வராரு. அங்கே சென்னையில் தான் அவங்க இருக்கும்போது சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு அவர் கால்நடையாகவே வராரு. கால்நடையாகவே ஒரு ஊரை வளப்படுத்துகிறாரு. அந்த ஊரில் ஒரு சர்ச் கட்டுறாரு. 32 வருஷம் ரொம்ப மெனக்கட்டு அந்த சர்ச்சை கட்டுறாங்க. இன்றைக்கும் ரொம்ப அழகாக இருக்குது அந்த சர்ச்சு. 4 பெல் இருக்குது, அங்கே 4 மணிகள் இருக்குது. அது நல்ல சிறப்பான சத்தம் கொடுக்கக்கூடியவன். அவரோட தம்பி அந்த மணிகளை லண்டன்லேருந்து கொண்டாந்து இங்கே நிறுவனாங்களாம். 40 வருஷம் இருந்திருக்காரு. அந்த சர்ச்சை ஒட்டி அவருக்கு வீடு இருக்குது. அந்த வீட்டில் இன்றைக்கி அருங்காட்சியகமாக வச்சுருக்காங்க. அவரோட ஃபோட்டோஸு, அவர் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு அருங்காட்சியகம் வச்சுருக்காங்க. அவர் தான் திராவிடம்ன்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்காரு. தமிழை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. 3 வருஷம் அவர் தமிழை படிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டாரு. தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம், கன்னடம், தெலுங்கு எல்லா மொழியும் அவர் படிச்சிருக்காரு. படிச்சுட்டு தான் இந்த எல்லா மொழியும் ஒரே மாதிரியாக ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது. இது மட்டும் இந்த பக்கம் இருக்கிறது, இந்த 4 மாநிலங்களும் திராவிட நாடு, வடக்கு இருக்கிற மொழிக்கும் இங்கிட்டு இருக்கிற மொழிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு அவர் தான் சொல்லியிருந்திருக்காரு. நிறைய நற்பணிகள் செஞ்சுருக்காரு. அது தனியாக தான் பார்க்கணும். இப்போ என்ன பிரச்சனைனா, அவர் படிக்கலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு தான் நிறைய விஷயம் தேடி பார்த்ததில்ல. அவர் வெறுமனே கல்லூரி படிப்பு மட்டும் இல்லை, மொழிகள் பற்றி அவர் நிறையா மொழிகள் அவர் கற்றுருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு காந்திஜி அவர்கள் நிறையா மொழி கற்றுக்கிட்டதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் இறக்கும் தருவாயில் கூட ஏதோ ஒரு மொழி படிச்சுட்டு இருந்தாருன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி வெறுப்பு அரசியல் நடக்கும்போது இவங்க இந்த மாதிரி டெய்லி கலாட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும்னு முடிவில் தான் இந்த மாதிரி ஆளுகளை அனுப்பி வைக்கிறாங்களா என்னன்னு தெரில. எல்லாருமே அதிகாரிகளாக இருக்காங்க. அண்ணாமலையும் சரி, ஆளுநரும் சரி, 2 பேருமே ரொம்ப மெத்தப்படிச்ச ஆளுங்களாக இருக்காங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் எந்த கேள்விக்கும் கரெக்டாக பதிலாக சொல்லிடுறாரு புள்ளி விவரத்தோட. இவர் சொதப்பிகிட்டே இருக்கார். உத்தரப்பிரதேசக்கார் நம்ம ஆளுநர். அவருக்கும் இங்கிட்டு தமிழ்நாட்டுக்கு செட்டே ஆகலை. இருந்தாலும் அவர் என்ன வச்சுட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அது நல்லது. நாரதர் கழகம் நன்மையில் முடின்ற மாதிரி நம்ம சாதாரண பாமர ஜனங்கள் யோசிக்கவே மாட்டோம். இந்த மாதிரி ஒரு கலாட்டம் வரும்போது அப்படி ஒரு நபர் இருந்தாருன்னு சொல்லிட்டு அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். யாரோ 10 பேர் 20 பேர் திட்டி போட்டாலும் ஏதோ ஒரு தகவல் கிடச்சது ஒரு நபரை பற்றி. அந்த சர்ச்சுக்குன்னு கொஞ்சம் ஜனங்க போய் பார்த்துட்டு வருவாங்க. இந்துக்கள் கூட போய் பார்ப்பாங்க, இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்துட்டு போயிருக்காரு அப்படின்ட்டு. யூடியூபர் கையில் எடுத்து பேசும்போது என்ன ஆகுதுன்னா, தரக்குறைவாக நடந்துக்கிறாங்க. வெறுமனே பாஜக வெறுப்பு உணர்வு அந்த மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு பேசுகிறத ரொம்ப தப்பாக இருக்குது. நம்ம பார்வையாளர்கள் இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கோம். நம்மளோட சொந்த சிந்தனையை நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம வெறுப்புணர்வை தான் அவங்க கொடுக்குறாங்களா நம்ம வாங்கி வச்சுக்கிறோம். அதனால் நோக்கம் போல் தலைப்பு வைக்கிறாங்க, பேசுகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. கரெக்டாக பேசணும். ஒரு விஷயத்தை எதிர்த்து பேசினா கூட புள்ளி விவரங்களோட கரெக்டாக பேசணும். அந்த இடத்துல வெறுப்புணர்வை தூவக்கூடாது. அந்த ஒரு பையன் தலைப்பு வச்சது தான் நான் இன்றைக்கி இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. ஓ லு அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு வச்சுருக்கேன். அது எவ்வளோ மோசமான கெட்ட வார்த்தை. சர்வசாதாரணமாக பயன்படுத்தியிருக்கேன்னா தைரியம். பாஜகவை பிடிக்காதவங்க இதை ஏற்றுக்குருவாங்க, நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்ற தைரியம் தான் அந்த மாதிரி வைக்க வைக்கிது. நீங்கள் கண்டிக்கணும். ஒரு வீடியோக்குள்ள தலைப்பு கெட்ட வார்த்தையை, அசிங்கம், மிக மோசமான வார்த்தையை பயன்படுத்தினாலும் அவங்கள கண்டிக்கணும், ரிப்போர்ட் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த கீழே தலைப்பு வைப்பாங்களா, தம்ப்நெயிலை தாண்டி தலைப்பு, அதில் தப்பான வார்த்தையை வச்சாலும் நீங்கள் அந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ரிப்போர்ட் கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுத்தா தான் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பயம் வரும். இல்லாட்டி பயம் வராது. கெட்ட வார்த்தை சர்வசாதாரணமாக புழக்கத்தில் இருக்கும். நம்ம சினிமாவில் வரக்கூடாதுன்றோம், அதில் வரக்கூடாது, இதில் வரணும் சொல்கிறோம். அதுக்கு நம்ம தான் ஆளாக நின்று அதை தடுக்கணும், கண்டனம் தெரிவிக்கணும். நீங்கள் அவன் என்ன வேணால் தலைப்பு வச்சுருப்பாரான், அதை விட்டுட்டு கீழே நீங்கள் அவன் என்ன நினச்சி அவன் போடுறானோ அதுக்கு அவனை ஜெயிக்க வைக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் கண்டனங்களை எழுதி வச்சிடுவீங்க. சமீபத்தில் வைகுண்டநாதர் ஐயாவுக்கு விழா வந்திருக்கும் போல். அப்போ சும்மா இருந்தொலையாமல் வைகுண்டநாதர் சனாதனத்தை கடைப்பிடித்தாரா, போற்றினாரா, ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுவிட்டாரு. உடனே அவங்க ஆளுங்க கிளம்பிட்டாங்க.
அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக மாறிட்டு இருந்துச்சு. இங்கே சனாதன தர்மம்னா என்னன்னே தெரியாத இடத்துல திருப்பி திருப்பி அதே சொல்லக்கூடாதுன்னு தெரியல. இந்த கிளர்ச்சி மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. என்னமா பிடிக்காத விஷயத்த செஞ்சுட்டே இருந்தால் தானே நம்ம கட்சி இருக்குது. இது வரைக்கும் எந்த கட்சிக்காரங்களும் பண்ணாத வேலை. வடநாட்டு கட்சிக்காரங்க காங்கிரஸ்லாம் பாருங்கள் இருக்கிற இடம் தெரியுதான்னு. ஏதோ 4 தலைவர்கள் முன்னாடி இருந்தாங்க ஒரு காலத்தில். ஒன்ஸ் அப்பான் எ டைம் இருந்தாங்க. இப்போல்லாம் இருக்கிறதே தெரியலை. அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜனும் இவர் பேர் நல்ல பேர் வரமாட்டேங்குது, ராதாகிருஷ்ணன், இவங்கெல்லாம் வந்து நமக்கு அப்படியே சாத்வீகமான தலைவர்களாக இருந்தாங்க. இன்றைக்கி டெய்லி இவங்கள நினைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வம்பை இழுத்துக்கிட்டே இருக்காங்க. தப்பாக பண்ணும்போது அவங்களுக்கே அது அசிங்கமாக தோணாதான் தெரியல. தவறான தகவல்களை கொடுக்கும்போது மாட்டிக்குவோமே அப்படின்னு தெரிய மாட்டேங்குது.